பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒரிச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி 95 66 83 55 99. குறிப்பிட்ட காலமாக பார்த்தீங்க அப்படின்னா சிவராமன் ஐயா மாதிரி நபர்கள் எல்லாம் நீங்கள் பாரம்பரிய அரிசியை பற்றி சொல்லி புரிய வச்சு நிறையா பேர் பாரம்பரிய அரிசிக்கு மாறிட்டு இருக்காங்க. நல்ல வரவேற்கத்தக்க விஷயம்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா பேர் ஹைப்ரிட் ரகங்களில் தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் நிறையா பேர் என்ன தவறுகளை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹைப்ரிட் ரக அரிசிகளை வாங்கி அதை நல்லா பட்டதிட்டுறாங்க. அதாவது மேலே இருக்கிற ஃபைபர் கண்டென்ட், அதாவது நார் சத்துக்களை எல்லாம் நீக்கி பாலிஷ் பண்ணி வெறும் வெள்ளை கலர் நல்லா துகுன்னு மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஃபைபரை எல்லாம் நீக்கி விட்டுறாங்க. அதனுடைய விளைவு இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா அனைவருக்குமே சர்க்கரை நோய் வரத்துக்குண்டான அறிகுறி ஆயிருச்சு. ஒரு புள்ளி விவரத்தை இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். 1970 பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கரை நோய் ஆராய்ச்சி பண்ணும்போது எத்தனை பேர்த்துக்கு இருக்குன்னு ஒரு ஆய்வை மேற்கொள்ளும் போது 1-1 1.5%, அதாவது ஒரு 1000 பேர்த்துக்கு பண்ணாங்க அப்படின்னா ஒரு 10-12 பேர்த்துக்கு சர்க்கரை நோய் இருந்துச்சு. அதே 2023 அந்த ஆய்வை மேற்கொள்ளும் போது 9.3% சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதாவது ஒரு 1000 பேர் அப்படின்னாங்கன்னா கிட்டத்தட்ட 100 பேர்த்துக்கு இருந்துருச்சு. இது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகும். இதனுடைய காரணம் என்ன அப்படின்னா நம்ம உட்கொள்ளக்கூடிய உணவு தான் அடிப்படை காரணமா இருக்கு. நம்ம அரிசி அப்படியே பாலிஷ் பண்ணாம நார்ச்சத்துக்களோட அப்படியே நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அரிசி நம்ம அளவு உட்கொள்கிற அளவு கம்மியாக தான் இருக்கும். சாப்பாடாக இருக்கும்போது நான் ஃபைபர் கண்டென்ட் இருந்தது அப்படின்னாவே நம்ம அளவுக்கு அதிகமாக உணவுகளை எடுத்துக்க மாட்டோம். கம்மியான அளவில் தான் நம்ம எடுத்துக்குவோம். 1. 2வது என்ன, இந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால, அதாவது நார்ச்சத்து இருக்கிறதுனால எளிதில் ஜீரணம் ஆகாது. அதனால் சுகர் உடனடியாக அதிகரிக்காது. இந்த பாலிஷ் பண்ண அரிசியை சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த பாலிஷ் பண்ணிட்டாவே அது நல்லா சாஃப்டாக ஆயிக்கும். இப்போ 100 கிராம் பாலிஷ் பண்ணாத அரிசியை சாப்பிட்றவங்க பாலிஷ் பண்ணும்போது சாப்பிட்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு சாப்பிடுவாங்க. ஏன்னா ஃபைபருக்கு நார்ச்சத்து அதில் இல்லை, சாப்பிட்றதுக்கு ஏதுவாக இருக்கும், நல்லா சுவையாக இருக்கிறதுனால அதிகமாக சாப்பிடுவாங்க. அதிகமாக சாப்பிட்டாலும் வயிற்றுக்குள்ளே போன உடனேயே நார்ச்சத்து இல்லாதனால அது உடனடியாக என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஜீரணம் ஆயிரும். அப்படி ஜீரணம் ஆகும்போது உடனடியாக சர்க்கரையினுடைய லெவல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நார்ச்சத்து இருந்ததுன்னா மெதுவாக அது கரைய ஆரம்பிக்கும். நார்ச்சத்து இல்லை அப்படின்னா உடனடியாக கரையிறதுனால சர்க்கரையினுடைய அளவுகள் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. தயவு செய்து பாரம்பரிய அரிசிக்கு மாறுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, விலை அதிகமாக இருக்கிறதுனால பொருளாதார என்னால் இது கட்டுக்குள்ள வராது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அரிசி ஹைபிரிட் ரகங்களையே நீங்க வாங்கி பயன்படுத்துங்க. பயன்படுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா செமி பாலிஷ், கொஞ்சம் தான் பாலிஷ் ஆயிருக்கணும். எனக்கு வெள்ளையா இருக்கணும், அரிசி நல்லா துகுன்னு வெள்ளையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பாடியில வெள்ளை துணியை சீக்கிரம் போத்தி விட்டுருவாங்க. மல்லிகைப்பூ மாதிரி எனக்கு அப்படியே வெள்ளையா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மலர் மாலையை நம்ம தலையில போட்டு விட்டுருவாங்க. தயவு செய்து நுகர்வோர் என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க செமி பாலிஷ் நீங்க பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசியில் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு பழுப்பு நிறத்துல இருந்தா அது நல்ல அரிசி, வெள்ளையா இருந்தா அது கெட்ட அரிசி. தயவு செய்து இந்த மாதிரி செமி பாலிஷ் அரிசியை நீங்க வாங்கி பயன்படுத்தி உங்க ஆரோக்கியத்தை காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கு அப்படின்ட்டு மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை, தட்டாமல் உதவியில்லை, தட்டுங்கள் விவசாயிகளை, உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஒரிச்சேரி கிளை. மாறுவோம், மாற்றுவோம் இயற்கைக்கு. நன்றி.